நமக்குள்ளே எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அது ஆற்றலாக திராணியாக இருக்குது, திறனாக இருக்குது. நமக்குள்ளே இப்படி வந்துச்சே, அதனுடைய சோர்ஸ் என்ன, அதான் இன்னைக்கு பார்க்குறோம். அதனுடைய சோர்ஸ் எங்கேருந்து வந்தது? நமக்குள்ளே இருக்கிற அந்த பொட்டன்ஷியலுக்கு, அந்த ஆற்றலுக்கு, திறனுக்கு, நமக்குள்ளே இவ்வளோ பிரமிக்கத்தக்க விதமாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு உயிர், ஜீவன் எங்கேருந்து வருது? அதுக்கு ஆதாரம் யார்? அனைத்து ஆற்றல் திறன்களின் ஆதாரம் யார்? தேவன் தான் ஆதாரமாக இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் தான் ஆதாரமாக இருக்கிறார். The source of all potential யாரு? God only. தேவன். சொல்லுங்க, தேவன் தான் ஆதாரம். சொல்லுங்க, தேவன் தான் ஆதாரம். ஒரு சில பிரின்சிபிள்ஸை பார்ப்போம், அதுலேருந்து சில காரியங்களை பார்ப்போம். 4 அடிப்படை புரிந்து கொள்ளுதல் கோட்பாடு. இந்த பூமியில் இருந்த மற்றும் இருக்கிற, இந்த பூமியில்னா பூமி மட்டும் இல்லை, ஏன்னா பூமி என்பது ஒரு கோள் தான். இந்த அண்ட சராசரத்தில், முழு அண்ட சராசரத்திலையும் இருந்த இருக்கிற சகலமும் எங்கிருந்து வந்துச்சு? தேவனில் இருந்து வந்தது. சொல்லுங்க, தேவன்ட்டு இருந்து வந்தது. தேவனில் இருந்து தான் வருது. ஒரு வசனத்தை இப்படி போட்டிருக்கேன், ஆதியாகமம் 1:1 போடாமல் ஆதியாகமம் 1:0 போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? ஆதியாகமம் 1:1 போடல, ஆதியாகமம் 1:0. ஆதியாகமம் 1:1 என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதான் ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் 1:0 தேவன் மட்டும்தான், எதுவுமே இல்லை. ஆமென், ஆமாவா இல்லையா? 1:0 தேவன் மட்டும்தான், எதுவுமே இல்லை. ஆதியிலே தேவன், அவர் தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். அப்போ ஆல் பொட்டன்ஷியல், எல்லாமே பொட்டன்ஷியலோட இருந்தாலும் சகலமும் எதுக்கு, யாருக்குள்ள இருந்து வந்தது? சகலவற்றையும் வெளியே கொண்டு வந்த ஆதாரம் யாரு? தேவன் தான் ஆதாரமாக இருக்கிறார். இந்த முழு அண்ட சராசரத்திலையும் இருந்த இருக்கிற சகலவற்றுக்கும் ஆதாரமாக யார் இருக்கிறார்? தேவன். சொல்லுங்க, தேவன். எல்லாமே தேவனில் இருந்து வந்தது. சொல்லுங்க, எல்லாம் தேவன் இருந்து வந்தது. செகண்ட் பிரின்சிபிள், தேவன் தான் சகல ஆற்றல் மற்றும் திறன்களின் ஆதாரமாக இருக்கிறார். தேவன் தான் ஆதாரம். எல்லாமே தேவனில் இருந்து வந்தது, தேவன் தான் ஆதாரம். சொல்லுங்க, தேவன் தான் ஆதாரம். எந்த ஒன்றுக்கும் தேவன் தான் ஆதாரம். சகலமும் தேவன் இருந்தா வந்துச்சு. சொல்லுங்க, தேவன். சொல்லுங்க, தேவன். காட். சகலவற்றுக்கும் சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் காட். ஆமென். தேர்ட், தேவன் சகலவற்றையும் எப்படி உண்டாக்குனார்? தேவன் தான் ஆதாரம். தேவன் சகலவற்றை எப்படி உண்டாக்குனார்? தம்முடைய வார்த்தையின் கட்டளையினால், தம்முடைய வார்த்தையினால் கட்டளையிட்டு சகலவற்றையும் உருவாக்கினபடியால் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது, இப்பொழுது புலப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவன் எல்லாவற்றையும் எப்படி வெளியே கொண்டு வந்தார்? எல்லாமே அவருக்குள்ளதான் இருந்தது. எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரம். அவருக்குள்ள இருந்தது எப்படி வெளியே கொண்டு வந்தார்? எல்லாவற்றையும் கண்களுக்கு தெரிகிற விதத்தில் அவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார்? தம்முடைய வார்த்தையினால் கட்டளையிட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. அதே ஒன்னாவது முழுவதும் படிச்சீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். எப்படி படைச்சார்? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. கட்டளையிட்டார். சொல்லுங்க, கட்டளையிட்டார். சொல்லுங்க, வார்த்தையினால் கட்டளையிட்டார். சொல்லுங்க, வார்த்தையினால் கட்டளையிட்டார். தேவன் தான் சகலவற்றுக்கும் ஆதாரம். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது. அவருக்குள்ள இருந்ததை வெளியே கொண்டு வர்றதுக்கு வார்த்தையினால் கட்டளையிட்டார். வார்த்தையினால் கட்டளையிட்டார். 4வது, இந்த உலகம் உண்டாகி இப்படி இருப்பதற்கு முன் தேவன் அதை இப்படி இருக்கும்படியாக அவ்வாறாக தன்னுடைய மனதிலே திட்டமிட்டார். ஆமென். இந்த 4 பிரின்சிபிளும் மிக முக்கியமான பாடத்தை நமக்கு தருகிறது. என்ன? எல்லாமே எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவேளை எந்த ஒன்று வெளியே உண்டானாலும் எனக்குள்ளே தான் வெளியே வரணும். தேவனுடைய கான்செப்ட் தான், எனக்குள்ளே தான் வெளியே வரணும். எனக்குள்ளேருந்து வெளியே வருவதற்கு நான் வார்த்தையை பயன்படுத்த போகிறேன், வார்த்தையினால் கட்டளையிட போகிறேன், வெளியே வருது. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்றாருன்னா, வெளியில வருகிற எந்த ஒன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மனதிலே முன்னமே திட்டமிடுகிறார். இதுதான் டோட்டல். எல்லாமே தேவனுக்குள்ளதான் இருக்கு.
தேவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே ஒன்று வருகிறதுனா தேவன் தான் அதுக்கு ஆதாரமா இருக்கிறாரு. அதை வெளியே கொண்டு வருவதற்கு வார்த்தையை வைத்து கட்டளையிட போறாரு. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனதிலே அதனது எப்படி இருக்க வேண்டும், இப்ப உலகத்தில் எவ்வாறாக இருக்கிறதோ அவ்வாறாக இருக்கும்படியாக தேவன் தனக்குள்ளே தன்னுடைய மனதிலே முன்கூட்டியே திட்டமிட்டார். இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது. இப்படிதான் நாமளும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? எனக்கு தேவையான சகலமும் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ள இருந்து எந்த ஒன்றும் வெளியே வருவதற்கு நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன். எனக்கு தேவன் ஆதாரமாக இருக்கிறார். அந்த ஒன்றை வெளியே கொண்டு வருவதற்கு முன் நான் என்னுடைய மனதில் என்ன செய்யணும், திட்டமிட வேண்டும். எது எப்படி எப்படி நடக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். எது எப்படி உண்டாக வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு வார்த்தையினால் நான் கட்டளையிட வேண்டும். அது அதன் இடத்துல அது வெளியே வந்து இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, முதலாம் நாள் வெளிச்சம் உண்டாக வேண்டும், இரண்டாம் நாள் ஆகாய விரிவு உண்டாக வேண்டும், மூன்றாம் நாள் மரம் செடிகள், நான்காம் நாள் சூரியன் சந்திரன், ஐந்தாம் நாள் நீர்வாள். தேவன் மனதிலே திட்டமிட்டார். சொன்ன மனதிலே திட்டமிட்டார். சத்தம் சொல்லுங்க, மனதிலே திட்டமிட்டார். தேவன் இப்படிதான் உங்களை என்னை படைத்திருக்கிறார். தேவன் தான் சகலவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்படிதான் கொண்டு வந்தார். ஆமென். கடகடன் பார்ப்போம். ஒன்று, ஒரு பொருளினுடைய ஆற்றல் எப்போதுமே தன் மூல ஆதாரத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் நான் ஒரு பொருள் என்றால், அல்லது இந்த சேர் ஒரு பொருள் என்றால், இதனுடைய ஆற்றல் எதனோடு தொடர்புடையதாக இருக்குது? இதனுடைய மூல ஆதாரத்துடன் தொடர்புடையதாக இருக்குது. சபைக்காக சேருக்காக போயிருந்தோம் ஒரு இடத்துல. ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது சேரு, ஆனால் ரெண்டுடைய ரேட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது இந்த சேரு, அதே மாதிரி தான் இருக்குது இந்த சேரு. இந்த சேர் ரேட்டு 400 சில்லறன்னு சொல்கிறாங்க, இந்த சேர் ரேட்டு 600 சில்லறன்றாங்க. ஏன் இது 400 சில்லற, இது 600 சில்லற? ஏன்னா குவாலிட்டி. சொல்லுங்க, குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் குவாலிட்டி? குவாலிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? இதனுடைய மூல ஆதாரம் ரேட் கம்மியாக இருக்குது, இதனுடைய மூல ஆதாரம் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. ஆமென். அப்படிதான் சகல பொருட்களுடைய ஆற்றலும் எப்போதுமே மூல ஆதாரத்துடன் தொடர்புடையதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல பொருட்களை காட்டிலும் நீங்கள் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு டிமாண்ட் அதிகம். சொல்லுங்க, நமக்கு டிமாண்ட் அதிகம். ஒரு மிருகம் மாதிரி நம்ம கிடையாது. நாம் மனிதர்கள், தேவ சாயல், தேவ ரூபம். நம்முடைய டிமாண்ட் அதிகம். சொல்லுங்க, என்னுடைய டிமாண்ட் அதிகம். சத்தமா சொல்லுங்க, என்னுடைய டிமாண்ட் அதிகம். சத்தமா சொல்லுங்க, என்னுடைய டிமாண்ட் அதிகம். நான் வேணும்னா கொஞ்சம் டிமாண்ட் தான். ஆமென். சொல்லுங்க, நான் வேணா டிமாண்ட் தான். சத்தமாக சொல்லுங்க, நான் வேணா டிமாண்ட் தான். ஆமாம், சீப் கிடையாது. நான் சொல்லுங்க, சீப் கிடையாது. பக்கம் கைப்பிடி சொல்லுங்க, நான் உன் தங்கச்சியாக இருக்கலாம், அதுக்காக நான் சீப் கிடையாது. நான் உன் தம்பியாக இருக்கலாம், நான் சீப் கிடையாது. சொல்லுங்க, சீப் கிடையாது. சத்தமாக சொல்லுங்க, சீப் கிடையாது. ஆமென். சொல்லுங்க, நான் டிமாண்டு. சொல்லுங்க, நான் டிமாண்டு. ஏன்னா என் குவாலிட்டி வேற, என் சோர்ஸ் வேற. ஆமென். தேவன் வந்து எல்லாத்தையும் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்? எல்லாத்தையும் வார்த்தையினால் உண்டாக்குறார். மனுஷனையும் வார்த்தையினால தான் உண்டாக்குனார். ஆனால் எப்படி உண்டாக்குனார்? நம்மளை அவர் சாயல், அவர் ரூபத்தில் உண்டாக்குனார். இந்த குவாலிட்டியே வேற. சொல்லுங்க, இந்த குவாலிட்டியே வேற. சொல்லுங்க, என் குவாலிட்டியே வேற. ஆமாம், என் குவாலிட்டியே வேற. நான் ரொம்ப டிமாண்ட்ஃபுல் பர்சன். நான் டிமாண்டட் ஒன். ஆமென். நான் வேணா என்கிட்ட தான் வரணும், நான் வேணா எங்கேயும் போக முடியாது. அபிட்ட போய் முத்துக்குமார் வெளியே வா, முத்துக்குமார் வெளியே வானா, முத்துக்குமார் அபிட்ட வெளியே வரமாட்டான். என்கிட்ட வந்து கார்த்தி வெளியே வா, கார்த்தி வெளியே வானா, என்கிட்ட இருந்து கார்த்தி எப்படி வெளியே வரணும்? சொல்லுங்க, நான் தான். சொல்லுங்க, கார்த்தி வேணும்னா என்கிட்ட தான் வரணும். இது எப்படி இருக்கு? இது வேற மாதிரி இருக்குல்ல? சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. செல்வியம்மா வேணும்னா செல்வியம்மாட்ட தான் போகணும். வேற எந்த அம்மாட்டையும் செல்வியம்மா மாதிரியே இருக்காங்க, இந்த அம்மாட்டிருந்து எல்லாம் வரும்னா அங்கேருந்து வராது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற, இந்த கிரியேஷனே வேற, இந்த குவாலிட்டியே வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி படைக்கப்பட்ட படைப்பே வேற. சொல்லுங்க, நான் வேணா என்கிட்ட தான் வரணும். சத்தமாக தான் சொல்லுங்க, நான் வேணா என்கிட்ட தான் வரணும்.
எங்கேயாவது போய் அவர் வரமாட்டாரா, அவர் வரமாட்டாரா? அவர் எங்கே அங்கே வருவார்? அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். ஆமென். நான் வேணா என்கிட்ட தான். டிமாண்டடாக படைச்சிட்டார் கர்த்தர். நம்மளை மட்டும் படைக்கும் போது அந்த குவாலிட்டியில் படைச்சிட்டாரு. இப்போ நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது. 400 சில்லற சேர் வேணுமா, 600 சில்லற சேர் வேணுமா? அந்த சேர் சொல்லுது நான் வேணா நீ என்கிட்ட தான் வரணும். இது சொல்லுது நான் வேணா நீ என்கிட்ட தான் வரணும். குவாலிட்டி. ஆமென். இந்த சோர்ஸ், அதனுடைய சோர்ஸோடு அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். செகண்ட், அந்த மூல ஆதாரம் யாரு? தேவன். கவலைப்பட போறதில்லை, நாம் பயப்பட போறதில்லை. எது நடக்குது எது நடக்காது என்பதை தீர்மானிப்பது மனிதர்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல. எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கு ஆதாரம் என் தேவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. My God is my source. My God is my source. My God is my source. அவர்தான் என் ஆதாரம். அவர்தான் டிசைட் பண்றார். ஹலோ, அவர்தான் தீர்மானிக்கிறார். என் வாழ்க்கை அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறது. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் ஆதி, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், என்னுடைய வாழ்க்கையின் துவக்கம், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு சகலவற்றையும் தேவனே உடையவராக இருக்கிறார். God is my source. Or omnipotent. He is my source. He is my source. யார் கொடுக்குறாங்க யார் கொடுக்கல அது இல்லை மேட்டர். யார் வர்றாங்க யார் வரல, எது நடக்குது எது நடக்கல. நாம் என்ன சொல்றோம்? தண்ணியினுடைய சோர்ஸா எதை பார்க்குறோம்? ஹலோ, தண்ணியினுடைய சோர்ஸா எதை பார்க்குறோம்? காற்று, மழை. காத்தடிச்சா மழை பெய்யும், மழை பெஞ்சா தண்ணி பள்ளத்தை நிரப்பும். நாம சோர்ஸா எதை நினைக்கிறோம்? காற்று, மழை. காற்று சொல்றாரு, காற்றையும் பார்க்கல மழையும் பார்க்கல, தண்ணியை பார்ப்பீங்க. தண்ணியை எப்படி தண்ணியை பார்ப்பீங்க? நான் சொல்றேன், சோர்ஸ் சொல்றேன். சோர்ஸ் காத்து இல்ல, சோர்ஸ் மழை இல்ல, சோர்ஸ் தேவன். தண்ணிக்கு சோர்ஸ் தேவன். சொல்லுங்க, நான் வேலைக்கும் போல, பலனும் இல்லை, பணத்தை பார்ப்பேன். சொல்லுங்க, பணத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பம் பெரிய பின்னணி குடும்பம் இல்லை, பெரிய பண வசதி உள்ளவங்க இல்லை, ஆனால் டாக்டர் ஆவேன். பிள்ளைங்க இதை விசுவாசிக்க வேண்டும், பிள்ளைகள் இதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு எனக்கு பிரம்மாண்டமான லட்சம் கோடி உள்ள தகப்பன் தாய் இல்லை, ஆனால் நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன். பிகாஸ் தே ஆர் நாட் மை சோர்ஸ், காட் இஸ் மை சோர்ஸ். ஆமென். சொல்லுங்க, காட் இஸ் மை சோர்ஸ். சொல்லுங்க, காட் இஸ் மை சோர்ஸ். நான் செல்வந்தன் ஆவேன், கோடீஸ்வரன் ஆவேன், லட்சாதிபதியா மாறுவேன், பிரமிக்கத்தக்க மனுஷனா மாறுவேன். ஹவு? பிகாஸ் என் பெற்றோரால் அல்ல. என் பெற்றோர் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்டவர்கள். பட் மை சோர்ஸ் இஸ் காட். காட் இஸ் மை சோர்ஸ். எப்போ நம்முடைய மனம் அப்படியே, நம்முடைய ஃபோக்கஸ் அப்படியே மனுஷன்ட்டு தேவன்கிட்ட தூக்குதோ, வாழ்க்கை தூக்கிறோம், பிரம்மாண்டமாக தூக்கும். சொல்லுங்க, இஸ் அவர் சோர்ஸ். சொல்லுங்க, இஸ் மை சோர்ஸ். கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிங்க பார்ப்போம். தேவனுடைய ஆதி. சொல்லுங்க, என் ஆதி தேவனிடத்திலிருந்து வந்தது, என் ஆரம்பம் தேவன், என்னுடைய துவக்கம் தேவன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ரே காபா லாதானா மரபோ இஸ் மை சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ரிகாபா ஷகா லாபோ ரோபோ. எனக்குள்ள எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், டெபாசிட் பண்ணியிருக்கிறார், எனக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வைத்திருக்கிறார். இஸ் மை சோர்ஸ். அதான் பவுல் சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்குள்ளது எல்லாம் வெளியே வர முடியும், எனக்குள்ளது எல்லாம் வெளியே வர முடியும். நீங்க பார்க்க வயசாயிருச்சுன்னு பார்க்காதீங்க, பலவீனம் ஆயிட்டேன்னு பார்க்காதீங்க, வலி இல்லைன்னு பார்க்காதீங்க, புருஷன் இல்லைன்னு பார்க்காதீங்க, மனைவி இல்லைன்னு பார்க்காதீங்க. எனக்கு நடப்பதற்கு எந்த ஆதாரமும் எந்த மனுஷ தயவும் இல்லைன்னு பார்க்காதீங்க. நான் சொல்றேன், அழைத்தவர் கர்த்தர். நீங்க வெளியே வந்தது கர்த்தரிடத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. உங்களை வெளியே கொண்டு வந்தது உங்களுடைய வாழ்க்கையின் ஆதி தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்கள் வாழ்க்கையின் துவக்கம் தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரம்பம், உங்கள் வாழ்க்கையினுடைய முதலாவது என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, Lord, we thank you. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. You are my source. You are my source.
ஒரு துவக்கம். ஐந்தாவது, ஒரு துவக்கம், ஒரு ஆரம்பம், ஒரு ஆதி என்பது இருப்பதற்கு முன்பாகவே தேவன் இருந்தார். சகலமும் அவரிலிருந்து, அவரிடமிருந்து, அவருக்குள்ளிருந்தே துவங்குகிறது. எந்த ஒரு துவக்கத்திற்கு முன்பாக தேவன் இருக்கிறார். வேதம் சொல்றது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு மரியாளுக்குள்ள கன்சீவ் ஆகிறதுக்கு எல்லாம் இருந்தா கூட கன்சீவ் ஆகலை. வேதம் சொல்ல ஆவியானவர் அசைவாடினார். ஆவியானவர் அசைவாடினா கன்சீவ் ஆகும். ஆமென். ஆவியானவர் மட்டும், தேவன் மட்டும் உங்களால் பார்க்கப்பட வேண்டிய விதத்தில் பார்க்கப்பட்டால் போதும், உங்களுக்குள்ள உருவாக வேண்டியது உருவாகும். உங்களுக்குள்ள வெளியே வர வேண்டியது கரெக்டாக வெளியே வரும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். சொல்லுங்க, அவர் கட்டளையிட்டார். சொல்லுங்க, அவர் கட்டளையிட்டார். சொல்லுங்க, அவருக்குள்ள எல்லாம் இருந்தது, அவர் கட்டளையிட்டார். கட்டளையிட்ட உடனே என்ன நடந்துச்சு? கண்ணுக்கு தெரியாம இருந்ததெல்லாம் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பித்தது. வானம், பூமி, வெளிச்சம், கோள்கள், மிருகங்கள், மனுஷன், சகலம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆமென். ஹல்லேலூயா. ஆஞ்சல் எல்லாம் உள்ள இருக்கு. நீங்க கட்டளையிடணும், பேசணும், பேசணும், சொல்ல 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 எல்லாம் உண்டாகும். ஏழாவது, பேசுவது என்பது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு கடினமான வேலை. பேசுவது என்பது சாதாரண கிடையாது, காரியம் கிடையாது. ஹலோ, எல்லாம் பாருங்க, பேசுறது சாதாரணமான காரியம் கிடையாது. யூ ஹாவ் டு மேக் பிளான் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஸ்பீக். முதலாவது நீங்கள் திட்டமிட்டு பின்பு பேச வேண்டும். சொல்லுங்க, திட்டமிட்டு பேச வேண்டும். இருக்குல்ல கடினமான வேலை என்ன தெரியுமா? பேசுவது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பேசுறதான்றது ரொம்ப ஈஸி. இல்லை, கடினமான வேலை பேசுவது. எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா திட்டமிட்டு பேசணும். என்ன வேணுமோ அதை பேசணும். என்ன வேணுமோ, என்ன உருவாக வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ அதை பற்றி பேச வேண்டும். தேவன் தான் எக்ஸாம்பிள். வானம் வேண்டும், பூமி வேண்டும், மனுஷன் வேண்டும், மிருகம் வேண்டும். வேண்டியதை பேசுவது கடினமான வேலை. ஹல்லேலூயா. எதை வேணாலும் பேசுறது ஈஸி, ஆனால் வேண்டியதை பேசுவது கடினமான வேலை. திட்டமிட்டு பேசணும். சொல்லுங்க, திட்டமிட்டு பேச வேண்டும். அதாவது பேசுவது என்பது ஒரு முறை அல்ல, பேசுவது என்பது தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒரு செயல்முறை, ப்ராசஸ். சொல்லுங்க, ப்ராசஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது திட்டமிட வேண்டும், திட்டமிட்டு பேச வேண்டும். திட்டமிட்டு ஒரு முறை பேசுவதல்ல, திட்டமிட்டு உருவாவது, உருவாகும் வரை, உருவாக வேண்டியது உருவாகும் வரை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மலையை பார்த்து பேசுன்னு இல்லை, கிரீக்ல மலையை பார்த்து பேசிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைகள் மாறும்படியாக பேசிக்கொண்டே இரு. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும்படியாக பேசிக்கொண்டே இரு. பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு. ஆத்துமாக்கள் வருவார், வரட்டும் 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 வரட்டும், கட்டளை இடுகிறேன். பேசிக்கொண்டே இரு. வந்து நிரம்பும், வந்து நிரம்பும். வாளாக மாட்டேன், தலையாவேன். பேசிக்கொண்டே இரு. வாளா இருக்கும் போது பேச ஆரம்பித்திருப்பாய். நீ தலையாகும் போது நான் சொல்றேன், பேசிக்கொண்டே இருந்திருப்பாய். நான் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். பேச ஆரம்பிக்கும் போது நீ கடன்காரன ஆரம்பிச்சிருப்ப. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ பேசிக்கொண்டே இரு. ஒரு நாள் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு நபர் உனக்குள்ள வெளியே வந்திருப்பார். சொல்ல, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தமா சொல்ல, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சிருஷ்டிப்பின் வேலை அப்பதான் முடிவடையும். திட்டமிட்ட அந்த ஒன்று நிகழும் வரை, உண்டாகும் வரை, வெளியே வரும் வரை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எட்டாவது, சிருஷ்டிப்பின் வேலை இன்னும் முழுமையடையவில்லை. சிருஷ்டிப்பினுடைய வேலை இன்னும் முழுமையடையவில்லை. மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் 7ஆம் நாள். ஆமென். இப்போ யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் தெரியுமா? மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இப்போ நாம் நினைப்பது, செய்வது எதுவும் புதிதாக இருக்காது. எல்லாமே தேவனுக்குள்ளிருந்து, அது தேவனுடைய கர்ப்பத்துக்குள்ளிருந்து நம்முடைய கற்பனைக்கு கடத்தப்படுகிறது, நம்மால் திட்டமிடப்படுகிறது, பேசப்படுகிறது, வெளியே வந்து நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லார்ட், தேவனுடைய கற்பத்திலிருந்து. ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய கற்பத்திலிருந்து. சொல்லுங்க, தேவன் தான் என்னுடைய சோர்ஸ்.
சொல்லுங்க, தேவன் தான் என்னுடைய சோர்ஸ். தேவனுடைய கர்ப்பத்திலிருந்து எந்த ஒன்றும் எனக்குள்ளே கடத்தப்படுகிறது. சொல்லுங்க, கடத்தப்படுகிறது. அது என் கற்பனைக்குள்ளே சென்று திட்டமிடப்படுகிறது, திட்டமிடப்பட்டு பேசப்படுகிறது, தேவையானது வெளியே வருகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் வாழ்க்கை முழுவதும் தேவனால் நடத்தப்படுகிறது. தேவனுடைய ஆதாரமாக இருக்கிறார். அவருக்குள்ளிருந்து என்னுடைய வாழ்க்கை வெளியே வர ஆரம்பிக்கிறது. He is my source. He is my source. Everything comes from God. எல்லாவற்றுக்கும் அவர் ஆதியா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் துவக்கமா இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ரேகாபா லபா ரபா ஷபா லபா ரபா லபா ரபா. விசுவாசிக்கிறீங்களா வாலிப பிள்ளைகளே? இப்ப இருந்து விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உங்கள் கனவுகள் நனவாகும்படியாக நீங்கள் கண் நேரிட்டு பார்க்க வேண்டிய நபர் உங்களுடைய பெற்றோர் அல்ல, உங்கள் ஆதாரமாக இருக்கிற தேவன். He is our source. கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. ரிகபா லபா ரபா ஷேகே தூரமா லகதனமா ரபோ. எல்லா கைகளை உயர்த்தி ஆராதிங்க பாபா. ஆமென், ஆமென். உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. ஷிகபா லபா ரபா லபா ரபோ. அவர்தான் ஆதாரம். என் ஆதி அவர், என் ஆரம்பம் அவர், என் துவக்கம் அவர். Everything starts from God. He is my source. He is my source. He is my source. He is my source. He started everything from me. அவர் என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆரம்பித்திருக்கிறார். வேதம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கினவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் முடிப்பார். சொல்லுங்க, அவர் முடிப்பார். சொல்லுங்க, முடிப்பார். ஓ, முடிப்பார். அவர் துவங்கினார், அவர் முடிப்பார். He is my source. எனக்கான ஜீவன் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் கர்ப்பத்திலிருந்து எனக்கு எல்லாம் கடத்தப்படுகிறது. அது என் கற்பனைக்குள்ளே கடத்தப்பட்டு அது இமேஜினேஷனா மாறுது, பிளானிங்கா ஐடியாஸா மாறுது. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி எல்லாரும். ஓ ராகபா ஷபா லபா ரபா லபா ரபோ ரிகபா லபா ரபா லபா ரபோ. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். அற்புதமான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆதாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் உமக்குள்ளிருந்து எங்களுக்குள்ளே கடத்தி இருக்கிறீர். சகலமும் இப்பொழுது நீர் எதிர்பார்த்த விதத்தில் வெளியே வரப்போகிறது. நீர் எதிர்பார்த்த விதத்தில் பிரம்மாண்டமாக வெளியே வரப்போகிறது. அதற்காக எங்களை கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். தாயின் கர்ப்பத்திலே அடையாளம் போட்டு மிக கரெக்டா எங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீர். மிக சரியாய் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மனக்கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பிரம்மாண்டமான பார்வை எங்களுக்குள்ளே உதித்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் மக்களை கொண்டு வா. லட்ச லட்சமான மக்கள் வந்து இந்த வார்த்தையில பங்கு பெறுவார்களாக. இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நாம்